தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்தவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார், தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு நிறைவு பெற்று நிலையில இப்ப நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். விஜய் அவனுடைய இந்த ஃபயரி ஸ்பீச்சை பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஆமா, சிங்கம். அவரே சிங்கம் சொல்லிக்கிட்டாரு, பாத்தீங்களா? ஆமா, ஆரம்பமே. ஆமா, ஆரம்பத்துல என்ன சொல்றாரு? நான் சிங்கம், என்ன எப்பயாவது தான் வருவேன் வெளியே, என்ன நான் தொடர்ந்து சுத்திட்டு இருக்க மாட்டேன், எப்பயாவது பசியா இருந்தா வருவேன், உயிரோட உள்ள பெரிய விலங்குகளை தான் அடிச்சு சாப்பிடுமா சிங்கம். இது என்னங்க இது? நான் என்ன சொல்றேன், நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது மாநாடு கிடையாது, இது ஒரு பொதுக்கூட்டம். என்ன, அதே தான் உச்ச நடிகரை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம். இதை தாண்டிய விஷயங்கள்ல இதுல பெருசா ஒண்ணுமே இல்லை. நான் அப்படிதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதுல என்ன ஒரு ஷாக்கிங் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து விஜயை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ண அந்த கூட்டம் விஜயை பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அது வழக்கமாக அது நடக்காது. விக்ரவாண்டியில் அப்படி இல்லை. ஆனால் என்ன காரணம்னா, விக்ரவாண்டியில் வந்ததே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணிக்கு 2 மணிக்கு வந்தாங்க. பட் இந்த மாநாட்டுக்கு காலையிலே ஒரு கூட்டம் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா முதல் நாளே வந்துருச்சு. ஆமா, காரணம் என்னன்னா, பார்க்காம போயிடுவோமோ, பேசுறத கேட்காம போனோம்ல, பார்க்காம போயிடுவோமோங்கிற ஒரு கூட்டம் தான். பயங்கரமாக ஏற்கனவே க்ரௌடு நின்றுட்டு இருந்தாங்க. கரெக்டாக விஜய் வந்து என்ன ஒரு கிட்ட 4-4:15 போல் வந்தாரா, அப்படிதான் நினைக்கிறேன். 4-4:15 போல் வந்தார். வந்த உடனே இந்த கூட்டம் எல்லாம் பார்த்தவங்க எல்லாமே 4:50க்கு கரெக்டாக வந்திருக்கு, பேச ஆரம்பிச்சது 4-4:15 போல் வந்தார். அந்த ரேம்பில் போய் வழக்கமாக அந்த மஃப்ளரு அதை தூக்கி எடுத்து போட்டு விசிரிச்சுக்கிட்டு போயிட்டு இந்த இதெல்லாம் நடந்தது. அதுவும் தலையில நெத்தியில கட்டினா உணர்ச்சி வசப்பட்டார் விஜய். ரொம்ப ஒரு என்ன காரணம் தெரியல, விஜய் விரக்தியில் இருக்காரா, அப்படித்தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, இந்த ஒரு கூட்டத்தை பார்த்த உடனேயும் இந்த ஆர்கனைசிங்கு இவருடைய பேச்சை பார்த்தா ஒரு 4 தலைவர்கள் போய் சேரணுங்க. இங்கே கூட்டணிக்கு ஒரு 4 கட்சிகள் போகணும். இந்த அமைப்பு இந்த செட்டப்பை பார்த்த உடனே ஒரு அதிருப்தியில் இருக்கிற திமுக காரங்களோ அண்ணா திமுகவோ யாரோ ஒருத்தர் போய் 4 பேர் சேரணும். யாருமே சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பே தெரியல. இன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 நிமிஷம் 1 நிமிஷம் அடுத்த கட்டத்தில் உள்ளவங்க எல்லாமே. என்ன அதிகபட்சமாக ஆதவ அர்ஜுன் தான் பேசினார் நினைக்கிறேன். 4 நிமிஷம் பேசிட்டு அவன் தான் பேசினாரு. அதுக்கப்புறம் இவர் மட்டும்தான். அதில் முடிஞ்சு தீர்மானங்கள் நாங்கள் தீர்மானத்தையும் காண ஒன்னையும் காணும். அதுக்குள்ள விஜய் எந்திரிச்சுடுவார், டக்குன்னு எந்திரிச்சாருன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால இது ஒன்றும் அறவைக்கட்டுத்தனமாக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். ஆமாம், காரணம் என்னன்னா, ஒரு மாநாடு, 2வது மாநில மாநாடு, ஒரு அடிப்படையாக என்ன சொன்னீங்க, ஏற்கனவே உங்களுக்கு கொள்கை தலைவர்கள் மேலே ஒரு எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு தான் ஆரம்பிச்சாரு. ஏங்க இந்த முதல் மாநாட்டில் ஒரு 6 பேர் விபத்தில் இறந்தாங்க. ஒரு அஞ்சலிங்கிற ஒரு பேர்லையோ, ஏன் அந்த இறந்து போனவர்களோட 6 பேர் ஃபோட்டோ போனாங்க. விபத்து நடந்துருச்சு. இதே மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு அங்கீகாரம், எதையுமே இல்லையே விஜய்கிட்ட. எந்த விதத்துலையும் ஒருவேளை அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரா, இல்லை அவர் சொன்னது மட்டும் தான் கேட்கணும்னு நினைப்பாரான்னு தெரியல. விஜயோடைய அந்த விஷயங்களை பார்க்குறப்ப நான் அப்படி தான் பார்க்குறேன். அதே மாதிரி சில அவருடைய ஸ்பீச்சில் எந்த மாற்றமும் இல்லை, வழக்கமான மாற்றம், எல்லாம் அதே பேச்சு தான். என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த ஸ்பீச்ல அவர் பல விஷயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதிமுக டோரை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அது ஏற்கனவே தன்னை முதலமைச்சராக முன்னிறுத்திய போதே அவர் டோரை தெளிவுபடுத்திட்டாரு. இப்போ கூடுதலா தெளிவுபடுத்தியிருக்காரு. இல்லையே, போன முறையே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? போன முறையே சொன்னவர் 2026 டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு தானே முதலையும் சொன்னாரு. வேற ஒன்றும் சொல்லல. என்ன சொன்னாரு? இப்ப புதுசா சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. இப்போ அதே தான் தெளிவுபடுத்துறாரு. அதிமுக இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும்ல, எம்ஜிஆர் அவரோட தோற்றுவித்த அந்த கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுகவை வெக்கமா இருக்கு. ஏடிஎம்கேக்கு வந்து வெக்கமா இருக்குங்க. தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாரு. நான் எம்ஜிஆரோட பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு அண்ணன் விஜய் எங்கெங்க தெரியுது, அண்ணன் விஜயகாந்த்னு 10 வருஷமா கிட்டத்தட்ட 7-8 வருஷமா உடம்பு சரியாம இருந்த விஜயகாந்தை எத்தனை முறை போய் பார்த்தார் விஜய். உன்னை உருவாக்குனவர் அவர் விஜய். விஜயை விஜயகாந்த் தான் உருவாக்குனார். அது அவங்க அப்பாவே பல முறை சொல்லியிருக்காரு, நான் மறக்கவே கூடாது விஜயகாந்தன்னு. ஆனால் நீ அவர் படுத்த படுக்கையாக இருந்த விஜயகாந்தை எத்தனை முறை போய் பார்த்த? நீ இன்னைக்கு அண்ணங்கிற
மதுரைனாவே எனக்கு வந்து அண்ணன் விஜயகாந்த் மேலே தான் ஞாபகங்கிற. யாரை ஏமாத்துறேங்கிறேன் நான். என்ன யாரை ஏமாத்துற அரசியல்ல? இதெல்லாம் எடுபடாதுங்க. இது எல்லாம் மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான்ல. விஜயகாந்துக்கு நீ என்ன பண்ணிட்ட? நீ அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண சார்? அந்த பையன் நடிக்க வந்தாப்புல அவருக்கு ஏதாவது நீ ஒரு சான்ஸ் கொடுத்தியா? ஏப்பா ஃபஸ்ட்டு வந்தார், அப்பா தான் என்னைய வந்து கொண்டாந்தாரு, நீ வா நம்ம ரெண்டு ஒரு படம் ஏதோ ஒன்று. சரி, அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்றி கடன் ஏதாவது பண்ணியா? எதுவும் பண்ணலை. திடீர்னு எனக்கு விஜயகாந்த் அண்ணன் விஜயகாந்த் பார்த்தாவே எனக்கு வந்து மதுரண்ணாவே எனக்கு ஞாபகங்கிற. எம்ஜிஆருங்கிற எம்ஜிஆரை பற்றி எப்போ பேசுனேன்? இது வரைக்கும் எப்போ பேசுனேன்? திடீர்னு ஒரு மதுரை போட்ட உடனே எம்ஜிஆர் வந்துட்டாரா? எப்படி வந்துட்டார் எம்ஜிஆர்? அப்போ எந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் ஒரு தலைவர்கள் அடுத்த மாநாடு எங்கே போடுறாரோ அங்கே பார்த்து ஞாபகம் வச்சுக்குவாரா? இல்லை சொல்கிறேன் நான். நீங்கள் பாருங்க, அடிப்படை இதெல்லாமே வந்து ஒரு அறவை கட்டுத்தனமாக இருக்கா இல்லையா? நீ சொல்கிற ஒரு விஷயத்தில் ஒன்று தெளிவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தெளிவுபடுத்திட்டார். என்ன படுத்திட்டாருன்னா, அதிமுக வந்து எனக்கு வீக்காக இருக்குது, அடிமைத்தனமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இது வரைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா இதுதான் சொன்னார். அதே மாதிரி இந்த ஸ்பீச்சிலலாம் மோடிஜி ரைட்டு, அது பிரைம் மினிஸ்டருக்காவது கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறாரு. முதல்வரை அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின்ங்கிறத விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் பேசணுமா? அது ஒரு கட்சியோடைய நான் தான் முதல்வர்னு சொல்கிறேன், நான் தான் சிங்கம்ங்கிற, 2026 நான் தான் எல்லாமேன்னு சொல்கிறேன். நீ அங்கிள் ஸ்டாலின்னு கிண்டல் பண்ணுறதுல எந்த நியாயம்? அதை அர்ஜுன் பேசுகிறாரு, ஏன்னா அவருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கும், அவர் கூட அப்படி பேசிட்டு போயிடலாம். நிர்மல்குமாரை பேச சொல்லு இல்லையா? உங்கள்கிட்ட இருக்காரு என்னது பயங்கரமான பொய்ச்சலர் ஒருத்தர் வச்சிருக்காரு, குஷி ஆனந்த், அவரை பேச சொல்லாமே. 2 நிமிஷம் தான் பேசுறாரு, 2 நிமிஷம் ஓடுறாரு அவரு. இப்படி ஒரு சூழ்நிலையில போய் அவர் அங்கிள்ங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பொதுமக்கள் பார்வையா இந்த ஒரு மாநாடு நடத்துறாங்க, தாவேக்காவோட மாநாடு. அவங்களோட கொள்கையுமே கூட தெளிவற்ற தன்மையா, ஒரு முழுமை பெறாத, மக்களுக்கு முழுமையா கொண்டு போய் சேராத நிலையில தான் இருக்கு. இந்த மாநாட்டை நிச்சயமா பயன்படுத்துவாங்க. ஒரு மாஸ் லெவலான கூட்டம் வருது, இதுல வந்து பல விஷயங்கள் தெளிவுபடுத்துவாங்க, என்னென்னலாம் பேசுவாங்க அப்படின்ற பல கேள்விகள், பல ஆவல்கள் வந்து என்னை போன்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜேர்னலிஸ்டுக்கும் நிச்சயமா இருந்திருக்கும். ஆனால் இந்த மாநாடு துவங்கியது முதல் முடியும் வரை அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி பொதுக்கூட்டம்ங்கிற அளவு கூட அது எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது ரசிகர்களுடைய அந்த கூட்டம்? இல்லை கிம், நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து திராவிடம் வேண்டான்றீங்க, தமிழ் தேசியம் எடுத்துக்கிறீங்களா, தேசியத்தை ஏத்துக்கிறீங்களா? கொள்கை ரீதியா தேசியத்தில் உள்ள இந்தந்த பிரச்சனைகளை நாங்கள் ஏத்துக்கிறோம், இந்தந்த விஷயங்கள்ல நாங்க வந்து பிஜேபியோட முரண்படுறோம், இந்த விஷயங்களை நாங்கள் காங்கிரஸோட ஒத்து போறோம். எதையாவது ஒரு கிளியரான ஒரு விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். நீ கொள்கை ரீதியான எதிரி பிஜேபி, ரைட்டு. சரி, அப்ப காங்கிரஸும் நீங்க எந்த வகையில ஒத்து வரீங்க சொல்லணும்ல? நீங்க பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு காரணம் அது, திமுக காங்கிரஸ் ஒரு தேசிய கொள்கை கொண்ட ஒரு கட்சி. சோ நீங்க இந்த விஷயங்கள்லாம் காங்கிரஸ் பிடிச்சிச்சு. நாட்டுக்கு சுதந்திரம் கிட்டத்தட்ட பல விஷயங்கள்ல வந்து மதச்சார்பன்மை இல்லாத விஷயங்கள் பல விஷயங்கள்ல காங்கிரஸுடைய கொள்கையோட நாங்க ஒத்து வரோம். ஈவன் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற டிஎம்கே கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் கேட்டோம்னா காங்கிரஸ் எங்களுக்கு பல மாறுபாடுகள் இருக்கு, எங்களுக்கு பல கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லி கூட்டணியில் இருக்கக்கூடிய டிஎம்கே சொல்லும், விசிகா சொல்லும், கம்யூனிஸ்டுகளுக்கு கட்சி. அதுதான் நான் என்ன சொன்னா, நீ ஒரு கொள்கை என்ன? அதோட பெரிய ஜோக்கு இந்த வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாரு, மதுரை கிழக்கு. மதுரை கிழக்கு நான் யோசிச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், மதுரை கிழக்குன்றாங்களே, அப்போ அங்க யாராவது முக்கியமான ஆள் யாராவது முன்னாடி நின்று இருக்காங்களா? எல்லாத்துக்குமே நினைச்ச மூர்த்தியா பிடிஆரா யாரா அப்படின்னு கனெக்ட் பண்ணா மேற்கு அவர்தானா? நான் மேற்குன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சு. ஓ, அப்ப 2 தொகுதியில் நிக்க போறாரு, அதுல ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா வரிசையா எடுக்கிறாரு. விஷயங்கள்ல தான் சொல்றேன், அவர் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சதே அவரு மறந்துட்டாரான்னு தெரியல. நான் அப்படிதான் சொல்றேன். தொண்டர்கள்ட்ட பேசுறப்போ ஒரு ஆழமான ஒரு சில விஷயங்களை அவங்க வெளியே போறப்பங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாரு பாரு தலைவர், அட்டகாசமா பேசுனாரு அப்படின்னு சொல்லிட்டு போகணும். சும்மா விசில் அடிச்சு கை தட்டி அதோட முடிஞ்சு மறந்து போயிட்டே இருக்கிறது இல்லைங்க. அரசியல் இயக்கம்ங்கிறது நீங்க கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணா காலத்துல இருக்கட்டும், கலைஞர் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவருக்கும் திமுகவுக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சு, பிரச்சனை வந்தது. எதுக்காக நான் உருவாகினேன், அண்ணா திமுக எதுக்கு உருவாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்காங்க கிம் ஒவ்வொருத்தரும். பட் ஒவ்வொருத்தரும் உட்கார வச்சு அப்படியே உட்கார்ந்தவங்க எந்திரிக்க மாட்டாங்க. தேசியத்தில் ஆரம்பிச்சு தேசியம் ஆரம்பிப்பாங்க, அடுத்து திராவிடம் வருவாங்க, என்ன நீங்க உள்ளூர்ல உள்ள பிரச்சனைகள் வரைக்கும் பேசுவாங்க. நீ ஒரு மாநில மாநாடு 2வது மாநில மாநாடுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே விஷயத்தை தாண்டி வேற எதுவுமே போகல, புதுசா எதுவுமே இல்லைங்கிற நான். இப்போ இது ஒரு நேரட்டிவா செட் பண்றாரு. டிஎம்கே மறைமுகமான கூட்டணி வச்சிருக்கு, அதிமுக கூட்டணி வச்சு அது வந்து என்ன நிலைமையில இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் என்ன, சிறுபான்மை வாக்குகள். அதுலயும் இன்னொன்னு சொல்றாரு பாஜக மோடிஜி அவர்களே, நீங்க இந்த இஸ்லாமியர்களை வந்து இப்படி வஞ்சிக்கிறீங்க. நான் அதுக்கு என்ன சொல்றேன், அதுக்கு ஏதாவது சில விஷயங்களை பேசணும் இல்லையா. சீன்னு சொல்லு, சொல்லுங்க, நீ இந்த மாதிரி விஷயங்கள் நீ எப்படி பண்ற, நீ சிறப்பு அந்தஸ்து ஏன் எடுத்த, 370 ஏன் எடுத்த, அந்த மாதிரி பல பாயிண்ட் அவுட் பண்ணி சில விஷயங்களை வந்து அவர் அட்ரஸ் பண்ணலாம். நீ இதை பண்ணு, நீ போற போக்குல அதையும் சொல்லிட்டு என்ன பேசுற, நீ சொல்லு, இதெல்லாம் சொல்லு, நீங்க இதை பண்ணிருக்கீங்க NIAங்கிற பேர்ல, நீங்க வந்து திடீர் சோதனைங்கிற பேர்ல கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல இந்த 15 வருஷத்துல கிட்டத்தட்ட நீங்க ஒரு 30,000 முஸ்லீம்களை மட்டும் நீங்க கைது பண்ணிருக்கீங்க. நீ அடிப்படையான விஷயத்தெல்லாம் நீங்க பேசலாம்ல, இதெல்லாம் கேட்கலாம். இதை கேட்கறப்பதான் உனக்கு ஓட்டு வரும். நீ வந்து முஸ்லீம் வாக்குகள் பெறணும்னு நீ நினைக்கிறீங்கன்னா எப்படி பேசணும்? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அந்த அளவுக்கு வந்து குறிப்பு எழுதி தரவங்க ஒரு பக்குவம் இல்லாம எனக்கு என்னமோ அவர் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா நான் அப்படிதான் அடிப்படையா நினைக்கிறேன். வர கூட்டம் எல்லாம் நம்மளுக்கான கூட்டம். என்னைக்கு நான் சிங்கம்னு தானே சொல்லிக்கிட்டு, நான் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு, என்ன எனக்கு சசிகலா அம்மையார் தான் ஞாபகம் வருது. அவங்க தான் சொன்னாங்க நான் வந்து சிங்கம்னு சொல்லி அந்த கூவத்தூர்ல சொன்னாங்க. இல்ல அதான் சொல்றேன், நான் சிங்கப்பெண் நாங்க. இவர் இதே மாதிரி தான் சிங்கம், நானு கர்ஜித்தா 8 கிலோமீட்டர் கேட்குமா, சிங்க வரலாறு சொன்ன அளவுக்கு கூட வேற பத்தி எந்த இதுவுமே பேசவே இல்லை. ஒரு விஷயம் நீங்க கூட்டணி ஆட்சி சம்பந்தமாக சில விஷயங்கள் சொல்றாரு சார். நம்மை நம்பி வந்தவர்கள், நான் மீண்டும் கூறுகிறேன், நம்மை நம்பி வந்தவர்களை நாங்கள் வந்து அரவணைப்போம், நிச்சயமாக எங்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இன்னைக்கு மீட்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் OPS வரவே மாட்டாருங்க. ஐயோ இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகள்கிட்ட போய் நான் மாட்டினேன், என்ன ஆயிரம் என்ன சொல்றீங்க நீங்க? கொள்கை ரீதியான விஷயங்களுக்காக இன்னைக்கு வந்து வர்றவர் வந்து என்ன பேசுவாரு? விஜய் அவர் எப்படி ஒரு அரவணைச்சு போவார்னு நினைக்கிறீங்களா? சீனியராவோ யாருமே அவட்ட நிர்மல்குமார் மாதிரி, ஆதவ அர்ஜுன் மாதிரி, நீங்க என்ன சொல்ற, ஒரு வழியே இல்லாம சில பேர் போய் சேருவாங்களா, அந்த மாதிரி ஆட்கள் போய் சேர்ந்தாதான். நீங்க கண்டிப்பா இதே சூழ்நிலை போனா அன்புமணியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் நானு. சரி போயிடுவாரு அன்புமணி, பேசுவாரு, அங்கே போவார். ஏன்னா நீங்க 2ஆ பிரியிறப்போ நீங்க இவரை தான் ஏற்றுக்குவாங்க. யாரை ஏற்றுக்குவாங்க? ராமதாஸ் தான் ஏற்றுக்குவோம் அதிமுக. ஸோ அன்புமணி வந்து வேறு வழி இல்லாமல் விஜய்கிட்ட போவார் பார்த்தா வாய்ப்பே இல்லைங்கிறது தான் நினைக்கிறேன். அதே மாதிரி விரக்தியில் இருக்கிற அதிமுககாரங்களோ திமுககாரங்களோ யாருமே விஜய் பக்கம் போகிறதுக்கான விஷயங்கள், அதில் ஒரு விஷயம் விஜய் ரஜினியை ஒரு விட்டு போட்டாங்க. அப்படின்னு கேட்டீங்க, அவரே வரவில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நக்கல், ஏற்கனவே நக்கல். என்ன கழுகு காகம் ஏற்கனவே சொல்லி, நீ வந்து தாராளமா பேசு, நீ வந்துட்ட திருப்பி அதே சொல்ற, ரிட்டையர்ட் ஆகி நான் வரல, உனக்கும் கூட உச்ச நடிகர் 200 கோடியை விட்டுட்டு வந்தாருன்னு சொன்னதே நீயும் சொல்றிய, நீ இதே வார்த்தை சொல்ற, 200 கோடியை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லாம சொல்ற, அசிங்கமா இல்லையா உனக்கு? தொண்டர்கள் பேச வேண்டிய பேச்செல்லாம் தன்னை தானே அவரே வந்து நீ அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இதை வந்து புஷியானந்த் பேசுறது, நிர்மல்குமார் பேசுறது, ஆதவ அர்ஜுன் பேசுற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் எடுத்து பேசுறாரு. தன்னை தானே எல்லா விஷயங்களையும் பேசிக்கிட்டு பண்றாரு. இது ஃபெயிலியர் தான் நினைக்கிறேன். கூட்டம் வந்திருக்கலாம், அதுவும் விஜயை பார்க்கறதுக்காக வந்து ஒரு கூட்டம், விஜய் பார்த்தவுடன் கிளம்பிடுச்சு ஒரு கூட்டம். யாருமே கொள்கை ரீதியா அவர் பேசுறத விரும்பவும் இல்லை. விஜய் ஜாலியா பஞ்ச் டைலாக் பேசுறத மட்டும்தான் இந்த கூட்டம் விரும்புது. நீங்களான்னு பேசுற மாதிரி என்னங்க கொள்கையை பத்தி பேசுறேன்னா, அவங்க அங்க இருக்க கூட்டம் அதெல்லாம் பெருசா எதிர்பார்க்குற மாதிரியே தெரியலையே. நீங்க அவங்கெல்லாம் யாருமே அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்குற மாதிரி தெரியல விஜய்கிட்ட. அவர் அதான் அதுல வர இங்கிலீஷும் தமிழும் கலந்த வார்த்தைகள் வர பல இங்கிலீஷ் அடிச்சு விடுறது, இதெல்லாமே விஜய்க்கு இன்னைக்கு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு மதுரை மாநாடுங்கிறது என்ன விஜய்க்கு இது ஒரு மைனஸ். இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை அவர். இவர்கிட்ட யாருமே கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது. எடுத்துங்க கம்யூனிஸ்டில் முத்தரசன்,
நீங்கள் விசிகால விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறம் விஜய் பேசுகிற எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள். புரியுதுங்களா? இவங்கள்ட்ட விஜய் தான் பேசுகிறதா அந்த கூட்டம் நிற்கும். நீங்கள் இந்த கூட்டணியில் வந்து திருமாவளவன் பேசிய பிறகு அடுத்து விஜய் பேசுனாருன்னா திருமாவளவன் பேசுகிறப்ப கத்த ஆரம்பிச்சிருவான். உட்காரு எங்கள் தலைவன் பேசுவாருன்ற மாதிரி ஆகிடும். அதனால் இது வந்து 2026ங்கிறது விஜய்க்கு இது ஒரு ட்ரையலாக இருக்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் மற்றபடி அவரால் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியாது. பேசுறதெல்லாம் பார்க்கும்போது முழு சாராம்சமாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த மாநாடு அவர் வந்து வைக்காம கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சார் சொல்கிறீங்க. இல்லை நான் தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்தவங்களுக்கு நான் தான் என்ன வகையில் நீங்கள் வந்தவங்களை இப்போ நீங்கள் பேசி முடிக்கிறப்ப என்ன சொல்லுவோம், எல்லாம் அமைதியாக போங்க. போன முறை நம்ம ஒரு 6 பேரை இழந்துட்டோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆக்கி இதெல்லாம் வந்து ஒரு டச் ஆகும். நீங்கள் வந்தவங்க எல்லாம் பாதுகாப்பாக போய் சேருங்க. ஒவ்வொரு முறையும் கலைஞர் பேசியிருக்கிறார், ஜெயலலிதா பேசியிருக்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். வந்துட்டு போகிறீங்க, டைம் ஆகிடுச்சு, எல்லாம் கவனமாக போங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயம். நீங்கள் அது இதெல்லாம் தெரியுது. நீங்கள் வந்து கொள்கை ரீதியான தலைவர்களை வச்சுருக்கிறீங்களே ஒழிய படமாக தான் வச்சுருக்கீங்களே ஒழிய அவங்கள பற்றி எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மீட்டிங்கில் அவர் பேசும்பொழுது நல்ல பாஜகவை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பிரதமர் மோடியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. அந்த தாமரை வந்து தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்களோட எப்படி ஒட்டும் அப்படின்ற மாதிரி கடுமையாக விமர்சனம் வச்சு பல விஷயங்களை வந்து அட்ரஸும் பண்றாரு. பல விஷயங்கள் குறிப்பாக வந்து கச்சத்தீவு விவகாரம், நீட் விவகாரம், பேசிட்டாரு. இன்னும் பல விவகாரங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வந்து பாஜக அரசால் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. பேசாத விஷயம் தான் நான் சொல்றேன். பேசாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்றான். ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். கச்சத்தீவுங்கிறது முதல் மாநாட்டில் தீர்மானமாக போட்டாங்க. இந்த முறை பேசுறாரு அவர். நீ எடுத்து பாருங்க. நீங்க நீட்டுங்கிறது ஏற்கனவே பேசிட்டாரு. புதுசான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப நீங்க இதை பத்தி பேசிருக்கலாம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன் அதை பத்தி பேசிருக்கலாம். பீகார்ல வந்து திருமணம் நீங்க வந்து வாக்கு திருட்டு நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குங்கிறத நீ சொல்லிருக்கலாம். இங்க வந்திருந்த கூட்டத்துக்கு நீ சொல்லியிருக்கணும். இதனாலதான் நான் பிஜேபி விரும்பலன்னு சொல்லணும். நீ எப்படித்தானே பேசணும். நீங்க அந்த விஷயத்துல பேசணும். நீங்க சில விஷயங்கள்ல பிஜேபி செஞ்சிருக்கலாம், அதை விட்டுருங்க. காஷ்மீர் விஷயங்கள்ல சில விஷயங்கள் நடந்திருக்கு, அது நாட்டுக்கான பாதுகாப்பு விஷயங்கள், ரைட், அதை பாராட்டுறோம். பட் அதே சமயத்தில் நீங்கள் பீகாரில் நீங்கள் வந்து வாக்கு திருட்டு பண்ணுறீங்க, எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, அரெஸ்ட் பண்ணி 30 நாளில் நீங்கள் பதவி போகும்போது அந்த விஷயத்தில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? நேற்று நடந்த ஒரு விஷயம் அது. நேற்று மசோதா தாக்கல, அதை கேளுங்க. நீங்கள் அதே மாதிரி இதை பற்றி பேசுங்க. புதிய ஜனாதிபதி ஒருத்தர் துணை ஜனாதிபதியை மிரட்டி வெளியே அனுப்புது பிஜேபி. சொல்லுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போங்க. நீங்கள் எதையுமே இல்லாமல் சும்மா ஒரு இதே மாதிரி என்னது ஷூட்டிங்க்கு பேப்பரில் எழுதிட்டு வந்த மாதிரி பேசி முடிச்சு சாதாரணமாக அதான் சொல்றேன். மதுரை மாநாடு 35 நிமிஷத்துல எனக்கு தெரிஞ்சு சில விமர்சனங்கள், கருத்துடைய பல விஷயங்கள் பார்த்தோம்னா 10 நிமிடத்துக்குள்ளதான் அது ரொம்ப குறைவு. ஒட்டுமொத்தமா மக்களை எப்படி வந்து ஒரு ரசனையா பேசினா நம்ம அதுதான் சொன்னேன். பஞ்ச் டயலாக் இந்த கூட்டத்துக்கு இதுதான் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி பீகாரை பத்தி பேசியிருந்தா கூட போர் அடிச்சிருக்கோம். இந்த கூட்டம் வந்து விஜய்கிட்ட பார்க்க வந்த கூட்டம். அதுகிட்ட போய் நீங்க பீகாரு, காஷ்மீரு, என்ன மகாராஷ்டிரா அதை பத்திலாம் பேசுவீங்கன்னா எடுபடாதுன்னு வச்சுங்களேன். என்ன விஜயை பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே தெரியுது. அவருடைய கூட்டணி யாரும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? அவர் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றதெல்லாம் ஹம்பக். நான் அப்படிதான் பாக்குறேன். நான் ஷூட்டை முடிஞ்சிட்டு நேரா ஒரு வருவாராம், நேரா முதலமைச்சர் நாட்கள் உட்காந்துருவாராம் அப்படிலாம் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்ற அதுக்கு என்ன சொல்ல நடிப்பவர்கள் எல்லாம் வந்து முட்டாள்கள் அல்ல, அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து அறிவாளிகள் அல்ல அப்படின்ற மாதிரி அவர் அதை சொன்னாரு. இன்னொன்னு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, சாதாரணமா சொன்னாங்க மாநாடு நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த புசியானதை வச்சு அவர் என்ன பண்ண போறாருன்னு சொன்னாங்க. ஆனா மாநாடு பெரிய சக்சஸா பண்ண. என்ன மாநாடு சக்சஸ் பண்ணிட்டீங்க? விக்கிரவாண்டி மாநாடு சக்சஸ். என்ன சக்சஸ்? ரைட்டு, கூட்டம் வந்துச்சுன்னா சக்சஸ். அது இப்போ ஒரு கூட்டம் வந்துட்டு போயிருக்கு. சக்சஸ் என்ன? சக்சஸ்ன்னு எதை வச்சு சக்சஸ்ன்னு சொல்றீங்க? இந்நேரம் உங்களை நம்பி ஒரு பெரிய தலைவர்கள் வந்திருக்கணும். ஒரு 10 பேர் வந்திருக்கணும். முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர் வந்திருக்கணும். நல்லா பேசுறாருங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்றாரு கட்சி, அப்படித்தானே விரும்புவாங்க. சரி, நீங்க திமுகட்டையும் அதிமுக உள்ள கட்டமைப்பு நல்லா ரொம்ப அழகா பக்காவா பண்றாங்க. இந்த எலெக்ஷன்ல அவங்க பார்த்தா அவங்களுடைய ஒர்க்கை பார்த்தா கண்டிப்பா பெரிய லெவல்ல ஜெயிச்சிருவாங்க போல் இருக்குங்கிற ஒரு
நேரம் ஒரு அலை அடிக்க வேணாம் உங்களுக்கு. இப்போ எம்ஜிஆருடைய பாடல்களை மேற்கோள் காட்டுவது, பாடுவது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாடலோட சேர்த்து ஒரு தவறு செய்தால் அதை வந்து ஸ்டாலின் அங்கலே செய்தாலும் நான் வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆரையே மையப்படுத்தி அவரை வந்து அதை அதிமுகவோட வாக்குகளை குறி வச்சுட்டாரா திரு 100%. அதிமுகவோட வாக்குகள் வந்து ஷிஃப்ட் ஆகுமா? நம்ம முதல்ல பேசினதுதான். இந்த மீட்டிங்கை பார்த்து கவலைப்பட வேண்டிய ஒரே மனிதர் எடப்பாடி பழனிசாமி தான். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க வீக்கா இருக்கீங்க, ஸோ உள்ள பொந்து அடிச்சு பாக்குறாரு அவர். நீங்க என்னைக்கு எம்ஜிஆருடைய கட் அவுட்டை நீ வைக்கிறப்ப நீ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். உண்மையா இல்லையா? நீ எங்க கட்சி தலைவர், எங்க நிறுவன தலைவருடைய போட்டோவை நீயே வைக்கிற, நீ கேட்டிருக்கணும். நீ கேட்கல. இப்போ ஒன்று என்ன சொல்றாரு அவரு, வீக்கா இருக்கீங்களே, எம்ஜிஆர் உருவாக்குன ஒரு கட்சி இன்னைக்கு எப்படி அடிமைத்தனமா போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க எடப்பாடி பழனிசாமி? நீங்க அவரோட சேர போறேன்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, தெளிவாக திருப்பி சொல்லிட்டாரு. டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான், நான் தான் சிஎம், நான் தான் சிங்கம், நான் தான் எம்ஜிஆர், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு? எடப்பாடி பழனிசாமி? ஓகே சார், இப்போ நிச்சயமா எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்னீங்க விஜயனோட வருகையால பலருக்கும் பாதிப்புகள் ஏற்படும், டிஎம்கே ஓட்டு என்பது சாலிடா இருக்கும், அந்த அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கு, தொடர் வெற்றியில் இருக்காங்க, ஆன்டி கம்பன்சி வந்து இருந்தாலும் அந்த வாக்குகள் சிதறமே தவிர டிஎம்கே ஓட் பேங்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ விஜயினுடைய இந்த மாநாட்டுக்கு பிறகு இப்போ அதிமுகவுடைய 200+ன்றீங்க. இப்போ அதிமுகவோட வாக்குகளை அப்பட்டமா குறி வைக்கிறாரு அது அப்படிங்கிற இந்த பேச்சின் மூலமா நீங்க அதை வெளிப்படுத்துறீங்க. சீமான் அவர் வரும்பொழுது ரொம்ப வானலாவே புகழ்ச்சி செய்தவர், வந்து கொள்கையை அறிவித்த பிறகு கடுமையான விமர்சனத்தை வைத்தும் அவர் தான் நம்ம பார்க்க முடியுது. சீமான் தான் தொடர்ந்து இன்னைக்கால கூட ஒரு விமர்சனம் பண்ணாரு. சீமானுடைய வாக்கு இந்த முறை குறையுமா, அல்லது எடப்பாடி பழனிசாமியை தான் சீமான் மற்றும் விஜய் ஆகியோர் வந்து மீண்டும் பலகீனப்படுத்துவாங்க? சீமான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்னு ஒரு 20 பேர் இருக்காங்க, ஸ்பீக்கர்னு இருக்காங்க. தமிழ் தேசியம் பத்தி பேசக்கூடிய ஆட்களை சொல்றேன் நான், விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. புரியுதுங்களா? நீங்க விஜய் மாதிரி 1 லட்சம் பேர் வந்தாங்க கணக்கெல்லாம் இல்லை, 1000 பேர் வரட்டும், இல்லை 500 பேர் வரட்டும், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பேசிட்டு ஃபுல் ஸ்பீச்சை கேட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் சீமான்ட்டு இருக்கு. ஸோ சீமானுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்குறப்ப பெரிய பாதிப்புலாம் கிடையவே கிடையாது. இப்போ 2.2 வாங்கியிருக்காருன்னா இப்போ வர சட்டமன்ற தேர்தலையும் தனிச்சு தான் கேண்டிடேட் போட போறாரு 234 தொகுதிக்கும். இப்போ அவருக்கு எப்படி சார் 8லேருந்து 10 12 பெரிய லெவல் பாதிப்பு இருக்காதுன்னு நான் சொல்றேன். தக்க வச்சுக்குவார், கண்டிப்பா தக்க வச்சுக்குவார். அதிமுக தான் இதுல பாதிக்க போகுது. திமுகவுடைய கடுமையான எதிர்ப்பை பாக்குறப்ப எடப்பாடிக்கு ஒண்ணு பெரிய இல்லை, இவர்கிட்ட ஒரு கவர்ச்சி இருக்கு, ஓட்டு இருக்கும், தலைவர்கள் யாரும் போல பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் இவரை ஒரு தலைவராக ஏத்துக்கிட்டு யாரும் போறதுக்கு விரும்பல, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை அதிமுகக்கு. ஆனால் வாக்களிக்கும் போது கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டா அதிமுக வாக்குகள் அவருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சில ஒரு தரப்பு வந்து திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு நினைக்கிறவங்க அவருக்கு போடலாம், அதுதான் நிலைமை. பட் இந்த சூழ்நிலை வைக்க பார்க்கும்போது 100% விஜய் மட்டும் வேணால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாண்டி 234 டெபாசிட் 100% 233 தொகுதிகளையும் தேவைக்கா தோக்கும். விஜய் வேண்டும் என்றால் அன்எக்ஸ்பெக்டடா ஜெயிக்கிறது, பாப்புலாரிட்டி as well as அந்த மாதிரி விஷயங்கள் வேணா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் நான் பார்க்குறேன் நான். அதனால இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அதான் சொல்லுவாங்க, புதுசாக கட்சி ஆரம்பிச்சு பரபரப்பாக இருக்கிறத வந்து இவர் தன்னை வந்து பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் ஆகவோ ஒரு காலத்துலேயும் ஆக முடியாதுங்கிறது இன்னைக்கு நிரூபணமாகுது. நான் பார்த்துருக்கேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்போ. எம்ஜிஆர் எல்லாத்தையும் தட்டி கொடுத்துருந்தார். எம்ஜிஆரோட போன தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாங்க. ஆரம்பியில் ஆரம்பிச்சு பன்ருட்டியில் ஆரம்பிச்சு பெரிய பெரிய தலைவர்கள் ஈவன் விஜயகாந்த் அவர்கள் கூட பன்ருட்டியாரனுடைய விளைவாகத்தான் அவரால் வந்து பன்ருட்டில அவரால் விருதாச்சலத்தில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, அவரோட நிலைக்க முடிஞ்சிச்சு. விஜயகாந்த் வந்து கடுமையான கோபக்காரர், ஆனாலும் இவங்களெல்லாம் அனுசரிச்சு போனார். காரணம் ஒரே ஒரு விஷயம், அரசியல்ங்கிறது வேற, சினிமா வேற அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் விஜய் இன்னும்
சினிமா தளத்தை விட்டு மாறவில்லை. அவர் என்ன அரசியல் என்னங்கிற புரியலங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதாவது உடன் இருப்பவர்கள் எப்படி இவர் மேற்கோள் காட்டுகிறாரோ, எம்ஜிஆரோ கேப்டன் விஜயகாந்தோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஆளுமைகள் எல்லாம் பின்னணியில் இருந்தார்கள். இவர்களுக்கு யாருமே அப்படி எதுவும் இல்லை. தான் தோன்றித்தனமாக ஒவ்வொரு சொல்றது வேலை செய்யறதுக்கு 4 பேர் இருக்காங்க. அதுல புசியானது ஒருத்தர், அருண் ராஜா புதுசா வந்திருக்காரு ஐஆர்எஸ் ஒண்ணு, அவரும் அவ்வளவுதான். இது வந்து ஒன் மேன் ஷோ. இது பெருசா ஈடுபடாது. ஓகே, நிச்சயமா சார். தாவேகாவுடைய இந்த 2வது மாநில மாநாடு இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும், நீங்க பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் எஜமானர்கள் எப்படி தீர்ப்பளிக்கிறாங்கன்னு சொல்லி. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்தமைக்கு. நன்றி.